வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பாவை பார்வை மொழி பேசுமே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி லாங் வீடியோவில் ஃபினான்ஸ் பற்றின விஷயங்களை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். போன வாரமே போடணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் டைம் இல்லை, கரெக்டாக இருந்தது. ஏதோ ஒரு வேலை வந்து முடியாத மாதிரியே போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இந்த வீடியோ போடணும், அவசர அவசரமாக எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறது மனசில் வச்சுட்டே இருந்தேன். அதனால தான் நேற்று எடிட் பண்ணி இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறையா பேருக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து மனசில் தோணலாம். இது என்னோட சுச்சுவேஷன்லேருந்து நான் எடுத்த சில விஷயங்கள் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்காக இதையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த ஒரு 7-8 மாதத்தில் நடந்த விஷயங்களை ஃப்ராங்காக நான் வந்து சொல்லியிருக்கேன். எதையும் வந்து நான் ஹைட் பண்ணலை. மந்த்லி இன்கம் எவ்வளோ வருது அப்படிங்கிறதும் வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே போல் அந்த இன்கம்மை வச்சு எது எதுக்கு வந்து நான் இப்போது இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், எது எதில் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன், நமக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுது, ஃப்யூச்சருக்கு எந்த மாதிரி வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். என்னோடய படிப்பு வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பிபிஎம் வந்து முடித்தேன். யூஜி முடிச்சு, அதாவது லாஸ்ட் எக்ஸாம் எழுதி ஒரு 4-5 டேஸ்லேயே எனக்கு வந்து மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வேலைக்கெல்லாம் போகவில்லை இல்லை. பட் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் நம்ம தனியாக, அதாவது ஒரு ஆள் சம்பளத்தை வச்சு நமக்கு ஃபேமிலி ரன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. சரின்ட்டு நான் வெளியே போய் வேலை செய்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. பட் வீட்டில் இருந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறையா விஷயங்கள் வந்து பண்ணினேன். அது எல்லாமே ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பாப்பா வந்து சேனல் ஆரம்பித்தா. பட் அவனால் அதை கண்டினியூவாக போட முடியல. அதனால் ஃபேமிலியெல்லாம் வந்து கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி நீ சேனல் ஆரம்பியே அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்து வ்ளாக்ஸ் போட ஆரம்பித்தேன். அதில் ஒரு சேனல் வந்து ஃபெயிலியர். ஸோ 2வது வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட்டு வந்து நான் ஆரம்பித்தேன். ஹோம் சீசன் வித் லவ் அப்படிங்கிற ஒரு பேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது நல்லா போச்சு. ஸோ இதே நேமில் நாம் ஏன் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்மளோட யூடியூப் சேனல் ஹோம் சீசன் வித் லவ் ஆரம்பித்தேன். நல்லாவே கிளிக் ஆச்சு. பட் இது வந்து நமக்கு ஒரு ப்ரொஃபஷனாக நினச்சி பண்ணணும் அப்படின்னா, இதில் இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணணும் அப்படின்னா இது ஒரு டீசெண்டான வருமானத்தை கொடுக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து 1 இயருக்கு முன்னாடியே நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் வருமானம் எதுவும் வராது, அதில் ப்ரொமோஷன்ஸ் மட்டும்தான் வரும். யூடியூப் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆட் ரன் ஆகும்போது நமக்கு வருமானம் வரும். பட் நினச்ச அளவுக்கு, அதாவது இப்போது ஒரு வீடியோ எடுத்துக்கோங்களேன், வெளியே வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு வீடியோவில் 1 மில்லியன் வியூஸ் போச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா கிடைக்கும், அட்லீஸ்ட் 5 லட்சம். சிலரெல்லாம் நினச்சிருக்காங்க 1 மில்லியன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாயே வந்து வருமானம் வந்துடும் அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. ஒரு வீடியோவை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் அந்த வீடியோவை ஃபுல்லாக வியூ பண்ணுறாங்க, ஒரு 30 செகண்டுக்கு மேலே எத்தனை பேர் பார்க்குறாங்க, அண்ட் ரீச் எவ்வளோ இருக்குது, இதை வந்து எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு வந்து ரெவென்யூ வரும். ஸோ இப்போ வந்து என்னோடய சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வந்து 5 lakhs 4 lakhs 1 மில்லியன் இப்படியெல்லாம் போயிருக்கும். இது எல்லாமே ஒரு நாளில் போகாது. ஒவ்வொரு நாளும் வந்து 100 வியூஸ் போகலாம், 200 வியூஸ் போக, இப்படி மெல்ல மெல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 மினிட்ஸ் வரைக்கும் ஷார்ட்ஸ் போடுறாங்க. என்னால் அந்தளவுக்கு போட முடியறதில்லை. அப்படியே போட்டாலும் அதில் வந்து பெருசாக வந்து ரெவென்யூ வரதில்லை. ரெண்டையும் வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஏறத்தாழ ஒரு 10 ரூபா 20 ரூபா வித்தியாசம்தான் இருந்தது. ஸோ ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஆவரேஜாக போகுது அப்படின்னா 250லிருந்து 300 ரூபா வரும். இதுக்கு மேலேயும் போகலாம், இதுக்கு கம்மியாகவும் வரலாம். பட் இது வந்து என்னோட சேனலை பொறுத்தது தான். ஒருத்தருக்கும் வந்து இது மாறும். அதனால் நீங்கள் என்னோட சேனலை மற்றவங்க சேனலோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. இதுதான் உண்மை. போடுற எல்லா வீடியோவுமே கிளிக் ஆகாது. அது எப்போவோ போட்டிருப்போம், அந்த வீடியோ வந்து ஒரு வருஷம் கழித்து கூட கிளிக் ஆகி மேலே போயிட்டே இருக்கும். இது எதுக்கு தான் போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். பட் ஏதோ ஒன்று வந்து ட்ரிகர் பண்ணி அதை மேலே கொண்டு போயிட்டுருக்கோம். ஒரு சிலர் வந்து டேக்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க, ஏதோ சில விஷயங்கள் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி போடுவாங்க. எனக்கு வந்து இப்போ வரைக்கும் அதை பற்றின ஐடியா தெரியாது. ஒரு வீடியோ எடுப்பேன்,
நல்லா ஒரு எடிட் பண்ணுவேன், வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன், எனக்கு தெரிஞ்ச சில டேக்ஸை யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். அவ்வளோதான். அது போகிறதும் போகாது, அந்த நாள் நமக்கு என்ன எழுதி வச்சிருக்கிறோ அதை பொறுத்து தான். அதே மாதிரி நல்லா பீக்கில் இருக்கிற சேனல் எப்போ வேணாலும் டவுன் ஆகும். அதாவது ஒரு செகண்டில் டவுன் ஆனாலும் ஆனது தான். அப்போது டோட்டலாக வந்து அந்த சேனல் பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். ஸோ யூடியூப் அப்படிங்கிறது நமக்கு நிரந்தர வருமானம் கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. இதை வந்து ப்ரொஃபஷனாக வச்சு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது எப்போ வேணாலும் டவுன் ஆகும். நம்ம எப்போ வேணாலும் நம்ம போடுற எஃபோர்ட்டுக்கு டைமுக்கு இது எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு தெரியும் போது வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். நிறைய சேனல்ஸில் பாருங்கள், ஷார்ட்ஸோட வியூஸும் லாங் வீடியோவோட வியூஸும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஷார்ட்ஸ் 1 மில்லியன் போயிருந்துச்சு அப்படின்னா லாங் வீடியோ ஒரு 1 லேக் தான் போயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் லாங் வீடியோவுக்கு நமக்கு வந்து ரெவன்யூ வர ஆரம்பிக்கும். ஒன்ஸ் வந்து நாம் யூடியூப்பில் கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக இருக்கிறோம், நம்மளோட வியூஸ் வந்து நல்லா போகுது அப்படிங்கும்போது பிராண்ட் வந்து நம்மக்கிட்ட வருவாங்க. பிராண்ட் டைரெக்டாக வரமாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு டீம் இருக்கும், அந்த டீம் மூலமாக நமக்கு வருவாங்க. அதுதான் ப்ரொமோஷன்ஸ் நம்ம பண்ணுறோம் இல்லையா. இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து ஒரு சேனலில் அனலைஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதாவது எந்த ஏஜ் குரூப்காரங்க நிறையா நம்மளோட சேனல் பார்க்குறாங்க, அதே மாதிரி எந்த ஊர்லேருந்து பார்க்குறாங்க, எந்த லாங்குவேஜ், அப்புறம் என்ன மாதிரி பேஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவங்களோட ப்ராடக்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட லைஃப் ஸ்டைலோட ஒத்து இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ப்ராடக்ட்டுக்கு மேட்ச் ஆகாத சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட சேனலில் இருக்காங்க அப்படின்னா பிராண்டு வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடும். சப்போஸ் ஓகே இதை வந்து ஃபர்தராக நான் மூவ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சார்ஜஸ் வந்து கேட்பாங்க. எல்லா ப்ரொமோஷன்ஸும் வந்து ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு டிஃபர் ஆகும். ஒருத்தருக்கு கம்மியாக கிடைக்கும், ஒருத்தருக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். அது வந்து நம்மளோட லக்கை பொறுத்து தான். ப்ரமோஷன்ஸில் 2 விதமாக இருக்குது. ஒன்று பார்ட்டர், ஒன்று பெய்டு ப்ரமோஷன்ஸ். பார்ட்டர் ப்ரமோஷன்ஸ் பொருளை கொடுத்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க மணி எதுவும் பே பண்ண மாட்டாங்க. பெய்டு ப்ரமோஷன்ஸ் வந்து பணமும் கொடுத்து பொருளும் கொடுப்பாங்க. இன்கேஸ் அவங்க வந்து பொருள் கொடுக்குற ஐடியா இல்லை அப்படின்னா நம்ம வந்து பணத்தை வாங்கிட்டு ப்ராடக்டை வந்து நம்மளோட விலாகில் காட்டிட்டு ப்ராடக்டை அவங்கக்கிட்டேயே மறுபடியும் திருப்பி கொடுத்துறது. இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் தான் இருக்கும். நான் வந்து பார்ட்டர் பண்ண மாட்டேன், டு பி ஃப்ரேங்க். ஏன்னா பொருளை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. இப்போ என்னோட தேவை வந்து பணம் தான். அதனால பெய்டு கொலாபரேஷன்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். பார்ட்டர் ப்ரமோஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவேன் மந்த்லி ஒன்ஸ். யாரோ ஒருத்தர்னால முடியல, அவங்களோட வளர்ச்சிக்கு இது ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகும் அப்படின்னா அவங்களோட பேஜெல்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்கள பற்றியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பேஜை வந்து ப்ரொமோட் பண்ணுவேன். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரே ஒரு ப்ரொமோஷன்ஸ் அப்படி பண்ணுவேன். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பிராண்ட்ஸ்க்குன்னு நான் சில சார்ஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஓப்பனாக நான் சொல்ல முடியாது, அது சில பாலிசி கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் எந்த பிராண்டோட ரேட்டும் வந்து நான் இங்கே சொல்ல முடியாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது. என்னை விட ஜாஸ்தியாக வாங்குறவங்களும் இருப்பாங்க, என்னை விட கம்மியாக வாங்குறவங்களும் இருப்பாங்க. பட் எக்காரணத்தை கொண்டு நாங்கள் வந்து ஃபினான்ஸ் பற்றி எந்த இன்ஃப்ளூயன்சருமே வெளிப்படையாக டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டோம். அன்னைக்கு வந்து இண்டஸ் வேலியிலிருந்து 2 ப்ராடக்ட் வந்திருந்தது. ஒன்று வந்து 3 லிட்டர் குக்கர், அப்புறம் சாதம் வடிக்கிறதுக்கான ஒரு யூட்டென்சில். இது நான் ஆல்ரெடி விலாகில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பட் இந்த 2 ப்ராடக்ட்டுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குக்கர் வந்து நியூ லான்ச், ஒரு அழகான மாடல். இது நீங்கள் இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்டவ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். 3 லிட்டர் நல்லா ப்ராடாக இருக்கும். ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். நாம் இந்த அலுமினியம் இந்த மாதிரி குக்கரெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். லீக் ஆகிறது வந்து நீங்கள் எப்போவுமே சிம் ஃபிலிமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா லீக் ஆகிறத தவிர்த்துக்கலாம். அது எல்லா குக்கர்லேயுமே இருக்கத்தான் செய்யும். இது வந்து சாதம் வடிக்கிறதுக்காக நாம் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பேருக்கு வந்து கஞ்சி வடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இந்த ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து ரைஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு அதை வந்து நல்லா கமுத்தணும் அப்படின்னா அந்த ஓட்டை வழியாக எல்லா கஞ்சியும் வெளியே வந்துடும். அவ்வளோதான், ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஹேண்டில்ஸில் வந்து நமக்கு ஹீட்டெல்லாம் எதுவுமே பாஸ் ஆகாது. ஸோ ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 ப்ராடக்டோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஹோம் சீசன் வித் லவ் அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா 12% ஆஃபரோட வாங்கிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து ப்ராடக்டை நாம் இன்க்ளூட் பண்ணணும் ப்ரொமோஷன்ஸாக. பட்
பண்ணுற ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கணும். ஒன்ஸ் அந்த பிராண்ட் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்கள பற்றின விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இதில் ஏதாச்சும் ட்ராபேக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பின்வாங்கிறது நல்லது. ஏன்னா நம்மளை நம்பி இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை நம்பி நிறையா விஷயங்கள் வந்து அதாவது நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. இது ஜென்யூனாக இல்லாமல் நம்மளோட காசுக்காக நாம் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு கஷ்டப்பட போகிறது எல்லாருமே தான். அதனால எந்த ப்ராடக்ட் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பேன். சில ப்ராடக்ட் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா பண்ணவே மாட்டேன். அவங்க வந்து இவ்வளோ பே பண்ணுறாங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நின்ன பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. தலைகீழாக நின்னாலும் நான் வந்து அந்த மாதிரி பிராண்டுக்கெல்லாம் பண்ணவே மாட்டேன். இப்போ வரைக்கும் கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னா ஓகே சோஷியல் மீடியா வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், சூப்பராக சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்படி இல்லை, இதில் ரிஸ்க்கும் இருக்குது. அந்த பார்ட்டும் நான் சொல்லிடுறேன். நான் வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, இது வந்து ரிஸ்க் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணனோ அந்த விஷயத்த மட்டும் சொல்கிறேன். ஸோ பிராண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வராங்க அப்படின்னா இதுக்கு வந்து ப்ரொஃபஷனல் ஷூட் வேணும். எந்த இடத்துல எது எது வச்சு எடுக்கணும், அவங்க என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். நாமளாக வந்து புதுசாக ஒரு ஸ்கிரிப்டை போட்டெல்லாம் எடுக்க முடியாது. லாஸ்ட் மினிட்ல வீடியோ வந்து கேன்சல் ஆனதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது எனக்கு. ஒரு சில நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 2 மணிக்கு மேலே வீடியோ போடுவேன். ஏன்னா அன்னைக்கு காலையில் எனக்கு பிராண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து ஆல்டர் பண்ணித்தாங்க, நாம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லையா இது வேண்டாம் அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போனவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஒரு பிராண்டை நம்பி இருந்து கடைசி நிமிஷத்தில் வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னா அது வந்து நம்ம போட்ட எஃபோர்ட்டுக்கு எல்லாமே வேஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மேஜரான விஷயம். அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலாக ஷூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெளியிருந்து ஆளுகளை கூப்பிட்டு ஒரு வீடியோகிராஃபர் வச்சு தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் வந்து வருமானம் எதுவும் வராது. சேம் இதே மாதிரி ப்ரொமோஷன்ஸ் தான். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது மூலமாக தான் நமக்கு பிராண்ட்ஸ் வந்து ப்ரொமோஷன்ஸ் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவராலாக யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மந்த்துக்கு டார்கெட்டு தான் வைப்பனோ தவிர இந்த மந்த் இவ்வளோ வந்துடும், நெக்ஸ்ட் மந்த் இவ்வளோ தான் வந்துடும் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியெல்லாம் என்னால் போக முடியாது. ஸோ எல்லாமே அதாவது ப்ரமோஷன்ஸு அப்புறம் நம்மளோட யூடியூப் இன்கம் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நான் வந்து ஒரு 1 lakh இதில் டார்கெட் பண்ணுவேன். 1 lakh வரைக்கும் டார்கெட் பண்ணுவேன். சில நேரத்தில் வீடியோஸ் போடல அப்படின்னா இந்த 1 lakh கம்மியாகவும் வரும். அண்ட் வியூஸ் போகல அப்படின்னா 1 lakh கம்மியாகவும் வரும். ஆட்ஸ் வந்து கம்மியாக ரன் ஆகுது அப்படின்னா அதுவும் வந்து 1 lakh கம்மியாக வரும். பட் என்னோட டார்கெட் 1 lakh. இதில் வந்து மாற்றியும் சொல்லலாம். வியூஸ் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 1 lakh 5,000 வரலாம், 10,000 வரலாம், இந்த மாதிரியும் வரலாம். பட் என்னோட டார்கெட் வந்து 1 lakh வச்சுக்குவேன். பட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்னால் யூடியூப்பை ரொம்ப நாளைக்கு கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ட்டு தோண ஆரம்பிச்சது. பிகாஸ் நான் சொன்னேன் இல்லையா, டக்குன்னு நம்மளோட சேனல் வந்து டவுன் ஆக ஆரம்பிக்கும், அப்போ வருமானங்கள் எல்லாமே கம்மியாக ஆரம்பிக்குன்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நான் ஆரம்பித்தது தான் இந்த பிஸ்னஸ். இதில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டி கொடுக்கணும், நம்பர் ஆஃப் பீசஸ் வெளியே போகணும், லாபம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் பீசஸ் நிறையா போகணும், இது ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட். ஸோ அதை தான் வந்து நான் பேஸ் பண்ணுவேன். ஒரு மாதம் வந்து 1000 பீசஸ் போகுது அப்படின்னா அடுத்த மாதம் அட்லீஸ்ட் ஒரு 1250 போகணும் அப்படின்னு டார்கெட் பண்ணுவேன். இதுக்கு பின்னாடி இதில் ஒர்க் பண்ணுறவங்க எம்ப்ளாயீஸ்க்கான சேலரி, ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, வெப்சைட்டுக்கான காஸ்ட்டு, ஆட்ஸ் ரன் பண்ணுறது, இந்த மாதிரி ஹிடன் சார்ஜஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ மந்த் எண்ட் அப்படிங்கும் போது எனக்கு இதில் வந்து ஒரு 50,000 to 75,000 கையில் நிற்கிற மாதிரி யோசிச்சுக்குவேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் இன்கம் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாயை டார்கெட் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு அது வரைக்கும் இழுத்துட்டு போகிற பார்ப்பேன். அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபஸ்ட்டு கேஸாக கொஞ்சம் கம்மியாகும்னு வச்சுக்கோங்களேன். பட் 2 வந்து டார்கெட் பண்ணுவேன். ஒரு 3 months கழித்து அந்த 2க்கு மேலே போகிறதுக்கு பார்ப்பேன். இதுதான் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இன்கம் பற்றின விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் சும்மா இந்த விஷயத்த திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. யூடியூப் அப்படிங்கிறது நான் ப்ரொஃபஷனாக நினைக்கிறேன். இப்போல்லாம் இதுக்கு நான் போடுற எஃபோர்ட் எனக்கு மட்டும்தான் தெரியும். சும்மா வீட்டில் நடக்கிறதை எடுக்கிறோம் போடுறோம் அப்படின்ட்டுலாம் இல்லை. இது எடுக்கிறோம் போடுறோம் அப்படின்னாலே நமக்கான பேஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நான் போடுற விஷயம் நிறையா பேர்த்துக்கு பிடிச்சிருக்குது. அந்த ஒரு சில பேர் பிடிக்காதவங்கள பற்றி நாம் வந்து யோசிக்கவே கூடாது. யூடியூப் அப்படிங்கிறது ஒரு கடலாட்டை. இவங்க தான் ஓப்பன் பண்ணணும், இவங்கெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு யாரையும் வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. அவங்களோட கைட்லைன்ஸ் எல்லாம் வந்து யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக சேனலை ரன் பண்ணலாம். ஸோ நீங்களும் வந்து சேனல் ரன் பண்ணிக்கலாம். வருமானத்தை பற்றி சொல்லிட்டேன். இப்போ செலவுகள், சேவிங்ஸ் பற்றி நான் சொல்லணும் இல்லையா, அதுதான் முக்கியமான விஷயம்.
ஸோ ஹஸ்பண்ட் வந்து இருக்கும்போது இது வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வருமானமாக இருந்தது. அப்போ நான் இதெல்லாமே சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு வெளியே வரும்போதும் வந்து இந்த பணம் வந்து ஆல்மோஸ்ட் செலவாயிருச்சு. ஸோ அவருக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு வந்தது இல்லையா. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது வாங்கின கடன்கள் எல்லாத்தையும் அடைச்சேன். கடன் இல்லாத வாழ்க்கை தான் நமக்கு வேணும். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளை ஒரு கடனாளி ஆக்கிருச்சு. அதனால அந்த கடன்கள் ஃபுல்லாகவே அடைச்சேன். பெங்களூர்லேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆனது, இங்கே செட்டில் ஆனது, ஹரிஷ்மிதா மித்ரனோட ஸ்கூல் அப்படி இப்படின்ட்டு எக்கச்சக்க செலவு இந்த 8 மாதத்தில். அந்த 1 CR எங்கே போச்சு அப்படிங்கிற அளவுக்கு தேடுற அளவுக்கு இருந்தது செலவுகள். இது வந்து நான் ஷிஃப்டிங்காக இல்லை, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது இருந்த எக்ஸ்பென்சஸ்க்காக வாங்கின கடன் இது எல்லாமே. ஸோ பேரலி எனக்கு ஒரு ஸ்டேஜில் சேவிங்ஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயத்தையும் வந்து நாம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண முடியாது. எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு 5-6 மாதத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இருந்த 5 மாதத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சேவிங்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத. அதனால இந்த 7 மந்த்ஸ் வந்த யூடியூப் அண்ட் பிஸ்னஸ் வருமானத்தை வந்து நல்லா சேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு எனக்கு ஒரு பயம் மனசில் எப்போவுமே இருக்கும். என்னென்னா இன்கேஸ் நமக்கு சின்னதாக ஒரு ஃப்ராக்சர், இது வந்து நெகட்டிவாக நினைக்கிறது இல்லை, நமக்கு உடம்புக்கு முடியாமல் போனால் கூட யூடியூப் பிஸ்னஸ் ரெண்டையுமே வந்து நாம் பார்க்க முடியாது. அப்படிங்கும் போது இந்த ரெண்டோட வருமானம் கண்டிப்பாக அப்படியே கட் ஆஃப் ஆகும். ஸோ அந்த டைமில் நமக்கு ரெண்ட் அப்புறம் வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் எப்படி நாம் வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வருமானத்தை, அதாவது சேவ் பண்ணி வச்சிருந்த வருமானத்தை எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக போட்டாச்சு. ஸோ இது வந்து மந்த்லி ஒரு இன்கம் கொடுத்துட்ருக்குமா, இது சேவ் ஆகிட்டும் இருக்கும். அதனால ஏதாவது சமயத்தில் நம்மளால் முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக அந்த 1 or 2 மந்த்ஸ்க்கு இதில் வர இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேஃபர் ஜோனுக்காக அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி, அது எப்போ வரும் எந்த நேரத்துக்கு வரும் அப்படின்ட்டு தெரியாது. அதனால ஃபஸ்ட்டே ஹஸ்பண்ட் பேரில் இருந்தது, அதாவது எங்கள் ஃபேமிலிக்குன்னு இருந்தது அவங்க ஆஃபீஸில். அதில் அவர் போக மீதி எங்கள் 3 பேர்த்துக்கும் அந்த பாலிசி அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு 20 lakhsக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை வந்து கொஞ்ச நாள் கழித்து அப்கிரேட் பண்ணணும். 20 lakhs அப்படிங்கிறது 3 பேர்த்துக்கு கண்டிப்பாக பத்தாது. பட் இப்போ வந்து ஃபினான்ஷியலி நல்லாவே ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் அது வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறது போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இதுக்கு இயர்லி வந்து ஒரு 29,000 வந்து நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இந்த 2 விஷயம் எனக்கு மேஜரான விஷயமா இருந்தது. சரின்ட்டு இது ரெண்டையும் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் சேஃபர் ஜோனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்து குழந்தைகளோட படிப்பு. எப்போவுமே நம்மளோட வருமானத்தை 50-30-20 ரூல் பிரகாரம் தான் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அதாவது 50% வந்து நம்மளோட நீட்ஸ், ரெண்ட்டு இதெல்லாமே இருக்கு இல்லையா, அந்த மந்த்துக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே. ஸோ 50 அதில் தள்ளுவாங்க. 20% வந்து வாண்ட்ஸ், 20 வந்து சேவிங்ஸ், இப்படி பண்ணுவாங்க. பட் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா 40-40-20 அப்படின்ட்டு மாற்றிட்டேன். இதில் 40 என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ். ஃபஸ்ட்டு வந்த உடனே சேவிங்ஸ், அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள் அப்படின்ட்டு. வர இன்கமில் 40% என்ன பண்ணுவேன்னா எமர்ஜென்சி ஃபண்டு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு, சைல்டு எஜுகேஷன், ஃப்யூச்சர் அப்படின்ட்டு 4ஆக பிரித்து போட்டு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 40% வந்து நம்மளோட ரெண்ட் இருக்குது, க்ராசரிஸு, இஎம்ஐ வந்து கார் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து இதில் ஆட் ஆகிக்கும். தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், இந்த மாதிரி நம்மளோட டெய்லி நீட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு 40% வந்து ஒதுக்கியாச்சு. 20% என்ன பண்ணுவேன் அப்படின்னா டைனிங் அவுட்டு, ஸ்கூல் ஃபீஸு, இன்சூரன்ஸு, வெக்கேஷன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒதுக்கி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு 40 சொன்னேன் இல்லையா, அந்த 40%லேயே குழந்தைகளோட எஜுகேஷன் வரும். பட் அவங்களோட ஃப்யூச்சருக்காக நான் அது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த 20%, அதாவது லாஸ்ட்டாக நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து இயர்லி ஆனுவலாக நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக, அதாவது இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக பிரித்து வைக்கிறது தான். அந்த 40% ஃபஸ்ட்டு நான் சேவ் பண்ணுறேன் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் கோல்ஸ்க்காக வச்சுருக்கேன். அதாவது கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, எஸ்ஐபிஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிபிஎஃப், இந்த மாதிரி நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே இடத்துல போட முடியாது, ஏன்னா மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. ஒன்றில் போட்டோம் அப்படின்னா ஏறும் போது நல்லா இருக்கும், இறங்கும் போது கையில் இருக்கிற அத்தனையும் போயிடும். ஸோ ஒன்றொன்லேயும் வந்து
வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்று இறங்குனா கூட இன்னொன்று ஏறும்போது கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும். எஸ்ஐபி இதெல்லாமே வந்து மார்க்கெட் ரிஸ்க்கை பொறுத்து தயவு செஞ்சு நான் சொன்னேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா எனக்கு கைட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆள் இருக்காங்க, அதனால அவங்கள வச்சு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் சைடில் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பட் நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிஸ்க்லாம் இறங்கக்கூடாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்க 40% சேவிங்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து கை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா குழந்தைகளோட ஃப்யூச்சர் அதில் இருக்குது. ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கு, ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட், அதாவது நமக்கு ஃப்யூச்சரில் யாரையும் வந்து நம்பி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறக்கான ஒரு ஃபண்டு. ஸோ அதனால் அந்த 40ல் நான் எப்போவுமே கை வைக்க மாட்டேன். நமக்கு இன்கம் வந்து ஒரு நேரத்தில் ஏறிச்சுன்னு வைங்களேன், அதுக்காக நம்மளோட அந்த செகண்ட் 40% ஜாஸ்தி பண்ணக்கூடாது. இப்போ எதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதுலேயே வந்து லைஃப்பை கொண்டு போகணும். முடிஞ்சால் இந்த 20க்கு கொண்டு போய் போடணும் மீதி இருக்கிற அமௌண்ட்டை, அப்படி இல்லையா முன்னாடி இருக்கிற அந்த 40ல் கொண்டு போய் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற 40 வந்து லாங் டேர்ம், லாஸ்ட்டில் இருக்கிற 20 வந்து ஷார்ட் டேர்ம். ஷார்ட் டேர்மில் இருக்கிறது வந்து இந்த ஸ்கூல் ஃபீஸு வெக்கேஷன்ஸ்க்கெல்லாம் எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கு. நடுவில் இருக்கிற 40 இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஜாஸ்தி ஆகக்கூடாது அப்படின்னா மேஜரான எக்ஸ்பென்சஸை ஓரளவுக்கு கட் பண்ணணும். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைனிங் அவுட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. வெளியே வந்து நாங்கள் அவ்வளோ போகிறதில்ல. எதாவது வேணும் அப்படின்னா வீட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். அண்டு அன்வான்ட் ஆப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இல்லை, ஒரு கடன் கூட வாங்காமல் என்னோடய லைஃப் கொண்டு போகணும் அப்படின்ட்டு தான் அதை தான் குழந்தைகளுக்கும் சொல்லித்தரணும் அப்படின்ட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சொத்தை சேர்த்து வைக்கிறனோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு கடன் கூட விட்டுட்டு போகக்கூடாது. எனக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் கரெக்டாக செட் ஆனதுனால இந்த வருமானம் வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது எல்லா நாளும் இப்படியே தொடரும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. தொடர்ந்தால் நல்லா தான் இருக்கும். பட் இதில் வந்து இருக்கும்போது நம்ம சம்பாரிச்சுக்கிட்டா தான் உண்டு. ஆனால் ஒருத்தரோட லைஃப் வந்து இன்னொருத்தரோட கம்பேர் பண்ண முடியாது. அண்ட் அவங்க வந்து அந்த ஃபீல்டில் மேலே வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக நாமளும் அதை வந்து ட்ரை பண்ணக்கூடாது. நமக்கு என்ன திறமை இருக்குதோ அது வந்து அந்த யூனிவர்ஸ் கண்டிப்பாக நம்மக்கிட்ட காட்டும். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். நம்மளோட மனசுக்கும் மைண்டுக்கும் அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு யாரையுமே யோசிக்காமல் இறங்கி அதில் செயல்பட ஆரம்பிங்க. ஒன்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கதவை தட்டிட்டு போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடி வராது. ஸோ ஒவ்வொரு தடவையும் சொல்கிறது என்னென்னா, நல்ல விஷயம் நம்மளை தேடி வரும்போது தயவு செஞ்சு கதவை திறந்து அதை பிடிச்சிக்கோங்க. விட்டுட்டு ஃபீல் பண்ணாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் ஃபினான்சியலாக யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கவே இருக்காதீங்க. இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணினேன்னு சொன்னேன், நிறைய கோர்ஸ் படித்தேன்னு சொன்னேன். அதில் எல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. நான் நிறைய இடங்கள்ல அசிங்கமும் பட்டேன். பட் அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நாம் வந்து தேவைன்னு போய் நிற்கும் போது யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதை நம்ம எடுத்து தான் ஆகணும், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்ருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து திறமை வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆஸ் அ ஃபேமிலியாக ஃபினான்ஷியலி எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருந்தேன். நிறையா பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. இதில் ஏதாச்சும் ஒரு சில விஷயம் கண்டிப்பாக நிறையா பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னுமே சொல்கிற ஒரு ஃபேமிலியாக தான் இது நான் ஷேர் பண்ணேன். இன்கேஸ் உங்கள் ஐடியா ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.